மதுரை சோழவந்தான் அருகே நீதிமன்ற உத்தரவின் பெயரில் பள்ளிவாசல் அருகே ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ள இஸ்லாமிய மக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்க கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே இந்த திருவால்நல்லூர் கிராமத்துல பள்ளிவாசல் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் அருகே அரசு நத்தம் புறம்போக்கு பகுதி உள்ளது. இந்த நத்தம் புறம்போக்கு பகுதியானது பள்ளிவாசலுக்கு சொந்தம் என கூறி பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் தரப்பினர் மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது இந்த பள்ளிவாசல் சுற்றி பாதுகாப்பு கருதி கம்பி வேலியானது பள்ளிவாசல் தரப்பினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு அனுமதியின்றி அரசு நிலத்தில் கம்பி வேலி அமைத்தது கண்டித்து அரசு தரப்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின் பேரில் தற்போது வாடிப்பட்டி வட்டாட்சியர் ராமச்சந்திரன் தலைமையில சமயநல்லூர் துணை கண்காணிப்பாளர் ஆனந்தராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் இந்த கம்பி வேலியானது அமைத்ததை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அகற்றி முயற்சி செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 200க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரங்கள் உள்ளே விடாமல் தடுத்ததால் போலீசாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. பிறகு அது தள்ளுமுள்ளாக மாறியது. கம்பி வேலி அகற்றுவதற்காக எதிர்ப்பு தெரிவித்தவர்களை காவல்துறை கைது செய்யக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. தற்போது கைது செய்தவர்களை இறக்கி விடுமாறு இஸ்லாமிய பெண்கள் காவல்துறை வாகனத்தின் முன்பு போராட்டமானது ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.